நாங்களாம் சித்தர் ஆக முடியுமா லியோ? இந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா, அது பேர் என்ன? மச்சக்கன்னி சித்தரா? மச்சேந்திரரா? இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு. மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கலாம் சித்தர் ஆக முடியுமா? சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மகனி சார், ஆக முடியுமா? சித்தர் ஆக முடியுமாண்ணா? நான் எதாவது செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில் சித்தராக? ஒழுக்கத்தை கடைபிடிக்குமா? அப்போ சார் நீங்கள் சித்தர் சார், தனஞ்சன் சார். உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி மேலே அப்படி என்ன பாசம்? சைக்கோன் படம் எடுக்கீங்க, கொலைகாரன் எடுக்கீங்க, ஹிட்லர் எடுக்கீங்க, அது கூட பரவாயில்ல. இந்த மேடையில் வந்து ஆமை ஆந்தையெல்லாம் யாருமே வச்சதே இல்லை. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. நீங்கள் மெயினாக ஏன் இதை வந்து இந்த படத்தில் இந்த மேடையில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? காலங்காலமாக இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்பட்டது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோராயமாக ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே. அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், நாம மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக இந்த படத்தில். முதல் முறையாக இவ்வளவு பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு. அதை எல்லாமே அஜய்க்கு பேரா கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல என்ன தனியாக விட்டாங்க. அப்படி சார், ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பட் அதுலேயே அவங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் வெரி கான்ஷியஸ் டிசிஷன்? அது இல்லை சார், கேஷுவலாகவே அமையுது சார். ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமையுது. சசி சார்கிட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சுது. அந்த டைட்டிலும் சரி, பேரும் சரி, எனக்கு தானாகவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவாக தோணலை சார் அதை பார்க்கும்பொழுது. இந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணலை ஆக்சுவலாக. சார் தேங்க்யூ சார். இங்கேப்பா. எஸ்ப்பா. நீங்கள் தானே இந்த பாகிஸ்தான்? நீங்கள் தான். சரி, கன்னடி கட்டுங்க. அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது. உங்களை மேலே ஏற்றணும். என்ன பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்ட உங்களை நான் மேலே ஏற்ற போகிறேன். வாங்க, நீங்கள் மேலே வாங்க. சரி சார், வர சொல்லுங்க சார். வாங்கம்மா. நான் தானம்மா கூப்பிட்றேன். வாங்க, மேலே வாங்க சார். நாளைக்கு வேலை போயிட்டு போயிடுவேன். வாங்க சார். வேணாமா சார்? அன்பா கூப்பிட்றேம்மா, வாங்க. இல்லை வேண்டாம், இல்லை கேமரா இருக்கு. அப்படியா? இருக்கட்டுமே, தப்பா இல்லையே. அப்படியா? சரி ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க தான் போட்டுற போற அவங்க கூட. எஸ், கேளுங்கப்பா. ஓகே சார். சார், பாகிஸ்தானை பத்தி ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல சார், இல்லையா? எப்பயும் வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்ல, எப்படி கொலை பண்றாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக மேக்கிங்காக தான் நீங்கள் படம் பார்ப்பீங்க இல்லையா? ஒன்லைனா கதை கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் கதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஈஸியாக ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போகிறீங்கன்னா, அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி, எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. இல்லைன்னு யாரும் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்ப்பீங்க. என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சுருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான். மாதம் வட்டி தான் சார். அதையும் சொல்லிடுங்க சார் கூட. உங்களை மெலோ டவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார்? ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண விட கற்றுக்கிறேன். அதையும் நான் கற்றுக்கிறேன்.